I would highly recommend you to take up an introduction with Alex and go forward with it. வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்து ஓஎம்ஆரில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் முன்னாடி நிற்கிறது வந்து டாக்டர் ரமணன் சார். சார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஹைடெக் ட்ரிப் பாக்ஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா? நாங்கள் சொன்ன டயத்தில் வந்து நாங்கள் வந்து வேலை பார்த்து கொடுத்தோமா? நீங்கள் எங்களை எப்படி மீட் பண்ணீங்க? ஒரு சாதாரண இன்ஸ்டாகிராமில் பார்த்த ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து இவ்வளோ நல்ல நட்பாக முடியும் அப்படின்னு நம்ம எப்பயுமே நினைக்கவே மாட்டோம். அந்த காலத்தில் சொல்கிற மாதிரி ரயில் ஸ்நேகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 80கள் 90களில் பிறந்திருந்தீங்கன்னா அது மாதிரி ஒரு நல்ல நண்பர். ஆலெக்ஸ் மட்டும் கிடையாது, ஆலெக்ஸோட வந்து எல்லாரும் காட்டுறேன் பாருங்க. ஓகே, ரஞ்சித், செல்வம், அப்புறம் லக்ஷ்மண், அப்புறம் ஜான் மாஸ்டர், இந்த மாதிரி எல்லாரும் வந்து ஜஸ்ட் சாதாரணமா இன்ஸ்டாகிராம்ல நான் சும்மா இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி கேட்டுக்கிட்டேன், இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ அவர் ஆலெக்ஸ் வந்து உடனே ஆக்சுவலாக நான் கால் பண்ண வித்தின் 1 வீக் நீங்கள் வந்து விசிட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? வித்தின் 1 வீக் வந்து விசிட் பண்ணாரு. அப்புறம் அதோட பட்ஜெட் எல்லாம் சொன்னார். அண்ட் கரெக்டான டைம் கொடுத்தாரு. நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணி எனக்கு வந்து 1 வீக் to 10 days வேணும் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னா ஒரே நாளில் நான் வந்து எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு. நான் இங்கே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தொட்டி வச்சுருந்தேன். என்னோட செடி எந்த செடிக்கும் பாதிப்பு வராமல் எல்லா செடியும் நீட்டாக இந்த தொட்டியில் மாற்றி கொடுத்து இந்த ஆட்டோமேட்டிக் ஃபார்மிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒர்க் பண்ணது வந்து அவ்வளோ என்தூசியாஸ்டிக்காக ஒர்க் பண்ணுறாங்க இந்த பசங்கள்லாம். நமக்கு வந்து பார்க்க சந்தோஷமாக இருக்குது. உங்ககிட்ட உங்களுக்கு கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மாடி தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா I would highly recommend you to take up an introduction with Alex and go forward with it. சிஸ்டம் நீங்கள் ஏற்கனவே க்ரோ பேக் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க சார், ஸ்டாண்டு அதெல்லாம் பண்ணியிருந்தீங்க. இப்போ நீங்கள் எதுக்காக ஹைடெக் ட்ரிப் பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இதுக்கு வந்து ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் மாடி தோட்டம் வளர்க்கணும்னு நினைக்கிற எல்லாருமே ஃபஸ்ட்டு நினைக்கிறது க்ரோ பேக் தான். ஆனால் ஒரு க்ரோ பேக்கோட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா அது ஐட்லி 1 or 2 yearsல அது கிழிய ஆரம்பிச்சிருது. அண்ட் ரெண்டாவது என்னன்னா, அதுலேருந்து அந்த மண் லீக் ஆகி பால்கனி ஃபுல்லாக வந்து அழுக்காயிடுது. அதை க்ளீன் பண்ணுறது பெரிய தொந்தரவாக இருக்குது. அண்டு க்ரோ பேக் நீங்கள் வச்சிங்கன்னா கூட, நான் ஸ்டாண்டு வச்சுருந்தேன், இரும்பு ஸ்டாண்டு வச்சு. இந்த இரும்பு ஸ்டாண்டு ரெஸ்ட் ஆகி அதை நான் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனால் இப்போ இந்த சிஸ்டம்ல வந்து இதை காட்டுறீங்களா? இருக்கு சார், பார்க்குறாங்க நம்ம ஆடியன்ஸ் எல்லாத்தையும் பின் டு பின் வாட்ச் பண்ணுவாங்க சார். இப்போ இந்த சிஸ்டம்ல வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இரிகேட் ஆயிடுது. அண்ட் இது எல்லாமே வந்து ஃபைபர் FRB கிளாஸ் ஃபைபர் பாட்ஸ். அண்ட் அதை வந்து அழகா ஒரு எலிவேஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்க வந்து கஷ்டப்பட்டெல்லாம் வந்து தண்ணி ஊற்றுற வேலை கிடையாது. நீங்க கஷ்டப்பட்டு செடியோ பூவோ பறிக்க வேண்டாம், ஒரு எலிவேஷனோட கொடுத்துருக்காங்க. வயசானவங்க கூட ஈஸியாக வந்து காய்கறி பழம்லாம் பறிச்சுட்டு போயிடலாம். அண்ட் வந்து நமக்கு தண்ணி ஊற்றுற வேலையே கிடையாது. எஸ்பெஷலி இந்த வெயில் காலத்தில் செடி வந்து எவ்வளோ வாடும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு வந்து தண்ணி ஊற்றுற வேலையே கிடையாது. அதில் டைமர் செட் பண்ணி அவங்களே தண்ணி ஊற்றிடுறாங்க. அண்ட் இதில் வந்து கிட்டத்தட்ட இந்த அளவு வரைக்கும் தண்ணி அதுவே இருந்துருது. ஸோ செடி வந்து எப்பயுமே கீழே வந்து ஒரு பிளாக் ஆஃப் கறி வச்சு ரொப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மண் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் அப்போ சொல்ல மறந்துட்டேன், கறி மண்ணுன்னு எல்லாமே இவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மண் உரம் எல்லாமே இவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நமக்கு வந்து வேறு எந்த எக்ஸ்ட்ரா வேலையுமே கிடையாது. அண்ட் இதில் வந்து இது வரைக்கும் தண்ணி அதுவே இருந்துருது. ஸோ செடி வந்து கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் கூட தண்ணிக்கு வாடாமல் அது வந்து நல்ல க்ரோத் இருக்குது அப்படின்னு அந்த கான்செப்ட்ல தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான வாட்டரிங் சிஸ்டம். எங்களுக்கும் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ண ஃபீல் இல்லை சார். ஏதோ ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு வந்து விருந்துக்கு வந்த மாதிரி இருந்தது. நீங்கள் உங்களுடைய உபசரிப்பு, சில நட்புகள் அப்படி அமைஞ்சிருது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேக்ஸிமம் எங்களுடைய கஸ்டமர் எல்லாருமே உங்களை மாதிரி தான் எங்களை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. இங்கே வந்து அதிகபட்சம், அதனால் எங்கள் பழைய கஸ்டமராக நான் தப்பாக நினச்சிக்கூடாது. நான் அப்படி சொல்ல வரல. எல்லாமே என்னுடைய ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன் தான் எல்லாருமே. இங்கே வந்து எங்களுக்கு ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்கள் வந்து ஒரே நாளில் அது எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நான் வேண்டான்னு சொல்லியும் பால்கனியை ரஞ்சித் க்ளீன் பண்ணிட்டு தான் போவேன். ஒத்த காலில் நின்று க்ளீன் பண்ணிருப்பாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ.